ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொறுன்னு மெதுவடை எப்படி சுட போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/4 கிலோ உளுந்தை 1 ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி லைட்டாக தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக. ஸோ தண்ணி சேர்த்தா வடை அவ்வளோ வராது ஈஸியாக. அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கையளவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம 200 ml குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் வந்து நல்லா காஞ்சி வரணும். அதுக்கப்புறமா மாவில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சிட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும். ஸோ இது எல்லாமே சேர்த்தா தான் வடை வந்து நல்லா டேஸ்ட் வரும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மாவோடு அடிவிட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடிவிட்டு நல்லா கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி மாவு. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வடை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ கையில் போட தெரியாதவங்க நீங்கள் பால் கவரோ இல்லை வாழை இலையோ அதில் எண்ணெய் லைட்டாக தடவிக்கோங்க. தடவி மாவு நல்லா கெட்டியாக உருட்டி வச்சு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு நீங்கள் ஆயிலில் போட்டு எடுக்கலாம். ஸோ ஈஸியாக வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வடையை சுட்டு எடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்தும் வரும். ஸோ கரண்டி வச்சு நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மொறுன்னு மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.